மதுரை தெற்கு தொகுதியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற திரு முஸ்தபா, அவர் தான் இப்போ சனாதனத்தை ஒழிக்கிறேன்லாம் பேசியிருந்தார், ரொம்ப பொங்குனார். ஆனால் அவருடைய பழைய காணொலி ஒன்று கிடச்சிது. அநேகமாக அது துப்பாக்கி படம் ரிலீஸுக்கு பிறகு அந்த கொந்தளிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு பிறகு சரியாக தெரியல. ஆனால் எது இல்லையோ அவர் பேசின கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காமிக்கிறீங்க, அதே போல் விஜயோட பர்சனல் எடுத்து நாங்களும் விடலாமா போகலாமா அப்படின்னு ரொம்ப நல்லா கொந்தளிச்சிருக்காரு. அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கார். அவர் மத ரீதியான அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனால் அதே நபர் இப்போ அது சம்பந்தமாக நடிகர் இன்றைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவர் பேசின காணொலியை ஒரு செகண்ட் பார்த்துட்டு வாங்க. விஜய் நீங்க நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க. விஜய்க்கு 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்க வச்சுக்கோங்களேன். துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்களா இருக்கிறவங்க எதிர்த்தா நமக்கு ஒரு விளம்பரம். கதை கேட்கும் போதும் திரு முஸ்தபா அவர்களையோ இல்ல இங்க இருக்கிற அரசியல் கட்சியிலோ கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் ஹீரோ கதை கேட்க முடியல, ஒரு டேரக்டர் கதை எழுது. ஹீரோவுக்கும் சொந்த அறிவு இருக்கா இல்லையா? ஹீரோ கதை கேட்கறவர் ஒரு சமுதாயத்துல பாதிப்பு ஏற்படுங்க, தொடர்ந்து ஒரு படத்துக்கு பிரச்சனை கொடுக்கறது மூலமா எந்த விதத்துல நீங்க சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்குது? கருப்பணின்னு சொல்லிட்டு விஜய் நாங்க கேவலமா, விஜய் சார்ந்தவர்களை விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமா படம் எடுக்கலாமா? கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு தமிழக முதல்வர் விஜய், அதாவது முன்னாள் நடிகரை கழுவி ஊத்தின அதே முஸ்தபாவுக்கு எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் டிக்கெட் கிடைச்சது, அவர் எப்படி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு, அவர் எப்படி வின் பண்ணாரு, இது வரைக்கும் புரியாத ரகசியம். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா, விஜயோட ரசிகர்கள் உண்மையிலே மதிக்கிறாங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோவுக்கு கொந்தளிக்கணும். அது எப்படி மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாம போகும். தமிழகம் முழுக்கும் பரவலாக இந்த காணொலி போயிருக்கு. அவர் எந்த ரசிகருமே இதை பார்க்கலையா? நம்ம தொகுதியில் நம்ம கட்சியில இருந்து யார் நிற்கிறாங்கிறத பற்றி யாருமே அக்கறைப்படாமல் பொதுவாக விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களா? உண்மையிலே அப்படிதான் நடந்திருக்குது. இல்லாட்டா இந்த அளவுக்கு யாருமே தன்னுடைய தலைவனை தனக்கு விருப்பமான ஒரு நடிகரை இவ்வளவு கேவலமாக பேசின பிறகும் திருப்பி அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்கிறது மிகப்பெரிய நூதனமான ஒரு விஷயம். என்னமோ போங்க, தமிழ்நாட்டோட தலையெடுத்து அந்த லட்சணம். இனிமேலாவது விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்குங்க, நல்லது கெட்டதை பார்த்து இது பண்ணுங்க, உங்கள் பேக்ரவுண்டையும் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேட்பாளரை அறிவிக்கிறவங்க, உங்களுக்கு மேலே மாவட்டம் மாநிலம்னு தலைமையில் பொறுப்பு போடுறவங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பொறுப்பு கொடுத்து கட்சியை நல்லபடியாக காப்பாற்ற பாருங்க. நன்றி, வணக்கம்.